தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 41 வசனம் 14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வாக்குத்தத்தமான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நான் தனித்து கைவிடப்பட்டு சிறு கூட்டத்தை போல இருக்கிறேனே, எனக்கு துணை செய்கிறதுக்கு ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாராவது அங்கலாய்த்து கொண்டு இருப்பார்களானால், எனக்கு உதவி செய்யும்படியாய் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பார்களானால், கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, திகையாதபடிக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் அண்டசராசரங்களையும் படைத்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மனிதர்களையும் உருவாக்கின தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் துணை நிற்கும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு சிறு கூட்டத்தை போல அல்ல ஆண்டவரே, ஒரு பெரிய கூட்டத்தை கூட உம்முடைய பிள்ளைகளாலே ஜெயிக்க முடியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தனிமையாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, கைவிடப்பட்டவர்களைப் போல இருந்தாலும், சிறுமையும் எளிமையுமாய் இருந்தாலும் ஆண்டவரே அப்பா, தாவீதை கொண்டு ஆண்டவரே கோலியாத்தை ஆண்டவரே வீழ்த்தின தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, கிதியோனை கொண்டு ஆண்டவரே மீதியானியரை வீழ்த்தின தேவன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்வீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை பயமுறுத்துகிற காரியங்கள், உம்முடைய பிள்ளைகளை கலங்க வைக்கிற காரியங்கள், உங்க பிள்ளைகளை அச்சுறுத்த வைக்கிற காரியங்கள், உங்க பிள்ளைங்களை சமாதானத்தை குலைத்து போடுகிற காரியங்களிலே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் ஜெயத்தை தாங்க. உம்முடைய பிள்ளைகள் தைரியமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. சர்வ வல்லமை உள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருக்கிறதை, சேனைகளின் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருக்கிறதை, யெகோவா ராஃபாவின் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாய் இருக்கிறதை இன்றைக்கு உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்யறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.